வஉசி சென்னை துறைமுக பொது தொழிலாளர் சங்கமாக உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நீரோட்ட ஒரு பயணமாக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஒற்றுமை பற்றி தோழர் மாந்தர் சொன்னாங்க. நீங்களாம் இத்தனை ஆண்டு காலம் ஒற்றுமையா ஏன் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒற்றுமை சரி, அதுக்கான காரணம் ஏன் ஒற்றுமையா இருக்கணும்? எல்லோருடைய இலக்கும் ஒன்னா இருக்கு. அதுதான் அந்த ஒற்றுமைக்கான மையப்பொருள். வேற ஒண்ணுமே இல்லை. காரணம்னா இங்க மாற்று அரசியலமைப்பு, சாதி, மதம், இனம், மொழியை தாண்டி எல்லாரும் வந்து ஒரு புள்ளியில ஒரு மையமா இங்க என்ன காரணம் தொழிலாளிகள் ஒரு ஒற்றை புள்ளியில தான், ஒரு ஒரே மையத்துல தான் நம்ம இங்க ஒன்றா இணைந்திருக்கோம். அப்ப பிடிஎஸ் தோழர் என்ன சொன்னா, அந்த ஒற்றுமை, அதுக்கு அடுத்து அந்த ஒற்றுமையில செழுமையா இருக்கணும், நீங்க செழுமை அடையணும்ன்ற மாதிரி சொன்னாரு. அப்போ ஒரு சங்கமா அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு தொழிற்சங்கத்துல நம்ம தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம், போயிருக்கோம். அப்ப அதுல சில அனுபவங்கள் வந்து எப்படின்னா, போராட்டமோ வழக்கு பத்தி மற்ற தோழர்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. ஆனா இந்த ஒற்றுமை இன்னும் செழுமை அடையணும், பிடிஎஸ் தோழர் சொன்ன மாதிரி செழுமை அடையணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நாம வந்து ஒவ்வொருத்தருமே இங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 32 ஆண்டு காலமாக கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டடம் மாதிரி, மாளிகை மாதிரி நீங்க இருக்கீங்க. அதுல ஒரு செங்கலை ஊர்னாலும் அது தகவலும் கொட்டிடும். அப்ப அவ்வளவு இறுக்கமா இருக்கிறது என்னன்னா, நம்ம செழுமை அடையணும். செழுமை அடைவது என்னன்னா, சங்கம், கட்சி எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணியாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பொதுக்குழு கூட இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நிர்வாக குழு இருக்கும். நிர்வாக குழு எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து பொதுக்குழுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாகும். அப்ப இந்த மாதிரியான வழிமுறைகளை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம உறுதியா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சங்கத்தை இன்னும் வந்து இறுக்கமா பிடிச்சி இன்னும் நீண்ட தூரம் பயணத்துக்கு, ஏன்னா வெற்றி தோல்வி இருக்கலாம் தோல் மாதிரி சொன்ன மாதிரி, ஆனா அந்த பயணப்படுறது இல்லையா, அதை சலிப்பு இல்லாம பயணப்படணும். அந்த போராட்டத்துக்கு இது சலிப்பு இல்லாம பயணப்படணுன்றாக ஒரு சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துட்டு போறேன். இப்ப நான் இங்க வந்து பேசக்கூடிய தோழர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்கமா இல்லாம சமூக பிரச்சனைகளுக்கும் அரசியலுக்கும் முகம் கொடுக்கிற தோழர்கள் தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். அவங்க தான் உங்களுக்காகவும் இப்ப பேச வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதோ அறிவிச்சு ஒரு வெளியில வந்து ஒரு துண்டு பறிக்க கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க போய் அறிமுகப்படுத்தீங்கன்னா வஉசி சென்னை துறைமுக தொழிலாளர் அப்படின்னால ஒற்றை வார்த்தை சொல்லுவாங்க. தூரத்துல இருந்து பார்க்க யாருங்க அவங்க அப்படின்னா, அவங்க ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதான் இயல்பு, யதார்த்தம். அதுதான் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அது உள்ள இருக்கிற விஷயமும் தெரியாது. பட் அப்படி இருக்கக்கூடிய தோழர்கள் தான் எல்லாம் வந்து ஒற்றை புள்ளியில் இணைன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். இப்போ அந்த செழுமைக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணோம். அடிமட்ட ஊழியர்களுக்கு அதை தொடர்ந்து வந்து அதை கொண்டு போகணும். இப்போ அதுக்கு என்ன ஒரு சில விஷயம் நான் பகிர்ந்துட்டேன். இப்போ 1929, அதாவது 27, 29 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பானுடைய சண்டை வந்து நடக்கும். அப்போ மாவோ தான் வந்து தலைவராக இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட 4ஆம் படை வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில பிழைகளை வந்து செய்கிறாங்க. அதாவது அரசியல் நோக்கங்கள் இல்லாமல் ஒரு சில பிழைகளை வந்து அங்கே மேற்கொள்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு கமிட்டியாக வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். அப்போ அந்த பிழைகள் எல்லாம் கண்டிச்சு அவர் நீண்ட அறிக்கை வந்து விடுறாரு. மாவோ அவர்கள் நீண்ட அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில் பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த 4ஆம் படையில் இருக்கக்கூடியவங்க அது தூய்மையான வந்து ஒரு ராணுவ வாழ்த்தை வந்து பேசுறது வந்து ரொம்ப தவறு. இப்போ ஒரு கமிட்டியில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப கராராக பண்ணுறதும் வந்து தவறு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னா, பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளிகளும் அரசியல் படுத்தி அந்த படையில இணைக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது நடக்கக்கூடிய பிழைப்பு. ஒரு சில பேர் வந்து வெறும் ராணுவத்துக்கான ஒரு விஷயத்தை மட்டுமே பண்றது, ஆனா அரசியலை வந்து பின்தங்கி விடுறது. இப்போ இதை வந்து தவிர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஒரு சங்கம் வந்து ஜனநாயக மத்தியத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து வலியுறுத்துறாரு. ஜனநாயக மத்தியத்துவம்னா ஒன்றும் கிடையாது, அரசியல் தான். ஆனா அதோடைய உள்ளார்ந்த விஷயம் என்னன்னா, ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு 2 பேருக்கு உடன்பாடு இருக்காது. ஆனா 8 பேர் அதில் பெரும்பான்மையா இருக்காங்க. அப்ப பெரும்பான்மைக்கு அந்த 2 பேர் கட்டுப்பட்டு தான் ஆகும். இதுதான் ஜனநாயக மத்தியத்துவம். அப்ப கண்ண முடியும் அந்த 8 பேர் இருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை இவங்க செயல்படுத்தியே ஆகும். அப்ப இவங்களுக்குள்ள இருக்க அடுத்த கூட்டங்கள்ல நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். அப்ப தனி மனித வந்து போக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம நுணுக்கி வந்து அதை தொடர்ந்து செயல்படும் போது என்னன்னா, இது வந்து மாபெரும் சங்கமா வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. வஉசி துறைமுக சங்கம்னா இப்ப எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு, அதாவது தொழிற்சங்க மத்தியில அது வந்து போயிருக்கு.